பேர்கள் இல்லே, ஒரே ஒரு பிரபு இருக்கான், அவனை உள்ள பார்த்து சொல்றேன்னு. இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவன் ராமன் என்று பெயர். அப்பிரமேயமான கல்யாண குணம், பொறுமேல பூமி, ரூபத்துல மன்மகன், தேஜஸ்ல சூரியன், காந்தியில சந்திரன், புத்தியில பிரகஸ்பதி, கொடையில குபேரன், ரூபத்துல மன்மகன், அப்பிரமேயமான பலம், அஷ்டைஸ்வரிய சம்பன்னன். அப்படிப்பட்ட பிரபு ஜெகன்மாதாவான சீதையுடன் லட்சுமணனுடன் பித்ருவாக்கியத்துக்காக தண்டகாரண்யம் சென்று அங்கு போய் எத்தனையோ துஷ்டர்களை விக்னம் பண்ணி ராவணன் மாரீச்ச சகாயத்தாலே தேவியை அபகரிக்க சுவாமி தேவியை தேடிட்டு போற போது ஜட்டாயுசுக்கு மோட்சம், கவந்தனுக்கு சொர்க்கதானம், சபரிக்கு வைகுண்டதானம், தீரனான சுக்ரீவனை சத்தியம் பண்ணிட்டு பாலிய வசம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண சுக்ரீவனாலே பிரேஷிதாளான கோடி கோடி வாதனங்கள் திக்கு விதிக்கில் தேவியை தேட அதில் ஒருவனான அஞ்சனா பாக்கியமான வாயுபுத்திரனான ஆஞ்சநேயன் ஜெகன்மாதாவான சீதையை லங்கா நகரத்துல அசோகவனத்துல கண்டு திவ்யமான ராமநாமாங்கிதமான அங்குலீகத்தை கொடுத்து தேவி கொடுத்த திவ்ய சூடாமணியை சுவாமிகிட்ட கொண்டு கொடுக்க சர்வேஸ்வரனான பிரபு ஸ்ரீராமன் லட்சுமணனுடன் சுக்ரீவாதிகளுடன் சேதுபந்தம் பண்ணி லங்கா நகரம் சென்று லோக கண்டகனான ராவணனை புத்திரமித்திர பந்துக்களுடன் வதம் செய்து பக்தாகிர கண்யாளான விபீஷண சுவாமிக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி திவ்ய புஷ்பகத்திலே தேவியுடன் லட்சுமணனுடன் சுக்ரீவாதிகளுடன் அயோத்தியில வந்து பட்டாபிஷிக்தாளாய் 11,000 வருஷம் ராமோ ராமோ ராமைதி பிரஜானா மகோன் கதான்னு சர்வேஸ்வரன் பிரகாசிச்சு கடைசியிலே 11,000 கோடி கோக்களை அக்னிஹோத்திரிகளுக்கு தானம் பண்ணிவிட்டு வைகுண்டம் போறான்னு சொன்னாலாம். கவாம் கோட்டியுதம் தத்துவான்னு 11,000 கோடி பசுக்களை அக்னிஹோத்திரிகளுக்கு தானம் பண்ணி வைகுண்டம் பரப்பட போறாளாம். வைகுண்டநாதன் தானம் தனக்கு ரட்சகம்னு பண்ணாளா.